Hi foodies, welcome to Pasca's Chettinadu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்துக்கறி ஸ்ப்ரிங் தோசா. ஸ்ப்ரிங் தோசானால அது ஒரு சைனீஸ் ரெசிபி. நம்மள நிறைய பேருக்கு சைனீஸ் ரெசிபி அவ்வளோ பழக்கம் இல்லை. அதனால இந்த ஸ்ப்ரிங் தோசையை நான் செட்டிநாடு ஸ்டைல்ல செட்டிநாடு மசாலா யூஸ் பண்ணி ட்ரை செய்ய போறோம். எண்ணெய் இருந்தாலும் இது ஒரு ஸ்ப்ரிங் தோசை இல்லை. அதனால ஸ்ப்ரிங் தோசைக்குரிய நூடுல்ஸ், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், கோஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம். ஆக மொத்தம் இது வந்து செட்டிநாடு அண்ட் சைனீஸ் காம்பினேஷன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கொத்துக்கறி ஸ்ப்ரிங் தோசை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, தோசை மாவு எடுத்திருக்கேன், மட்டன் கீமா 1/2 kg, கேப்சிகம், கோஸ், ஆனியன் இந்த மூணும் வந்து நான் வந்து மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் 2 எடுத்திருக்கேன், குடமிளகா 1, ஏன்னா இது ஸ்ப்ரிங் தோசான்றதுனால நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலா பவுடர், இஞ்சி ஒரு பெரிய துண்டு, பூண்டு ஒரு 20 பல் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 3 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, வரமிளகாய் 4, அந்த பட்டை கிராம்பு சோம்பு தூள் எடுத்திருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எப்படி பண்ணணும்னா, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு துண்டு வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் பட்டர், ஆயில். இப்போ வந்து நான் இதுக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், ஹாக்கா நூடுல்ஸ். இது நீங்கள் மைதா ஆர் ரைஸ் நூடுல்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் இந்த ரெசிபிக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம். நான் ஸ்ப்ரிங் தோசான்றதுனால நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நான் நூடுல்ஸ் யூஸ் பண்ணியும் நூடுல்ஸ் இல்லாமையும் 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடரெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், வரமிளகாய், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இதனோட நான் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை ஓகே. இப்போ குக்கரில் நான் கறி போட்டு இப்போ அரைச்சி வச்சோல்ல மிக்சியில், அந்த மசாலா போட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவும் கறியும் நல்லா கலக்கி விடுங்க. 1/4 டம்ளர் இல்லை, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், ஏன்னா கறியில் தண்ணி விடும். இந்த அளவு தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் கறி வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயி எடுத்துக்கிறேன், அதில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோல அதை ஆட் பண்ணுறேன். ஆனியன் போட்டுட்டு இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, சோம்பு தூள் சொன்னால அதை சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்து நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆகணும். ஆனியன் இப்படி கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா இதை வந்து பிரித்து விடுங்க. இப்போ இந்த ஆனியன் வணங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம வச்சுட்டு கோஸ் சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. இது 2யும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே மாதிரி திரட்டி கொடுத்துட்டு இருங்க. கொஞ்சம் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த காய் சேர்த்திருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வணக்கி விட்டாச்சு. இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இந்த கோஸும் கேப்சிகமும் வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நான் ஹாக்கா நூடுல்ஸ் வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஹாக்கா நூடுல்ஸை சேர்த்து
நல்லா 3 நிமிஷம் வேக வைங்க. நல்லா கிளறி விடுங்க நூடுல்ஸை. நல்லா 3 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இந்த இடைவெளியில் நம்ம இப்போ கோஸும் கேப்சிகமும் சேர்த்தோம்ல, அது வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டுருங்க. ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இதனால தான் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து கடைசியில் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த கொத்துக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். இதனோட தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா நம்ம இஞ்சிடும். நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா அதோட இழுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா சுண்டணுங்க. இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் 3 நிமிஷம் ஆச்சு, வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த வாட்டரை வந்து நம்ம இதில் ஒரு வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு கோல்டு வாட்டர் ஊற்றி இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த நூடுல்ஸை. இப்போ பாருங்கள் மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நான் வந்து 2 விதமான ஸ்ப்ரிங் தோசை செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வித் நூடுல்ஸ், இன்னொன்று வித்தவுட் நூடுல்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு நூடுல்ஸோட ஸ்ப்ரிங் தோசை பிடிக்காது. அதனால் இதிலேருந்து ஒரு பாதி மட்டன் எடுத்து நான் வந்து தனியாக வச்சுக்கிறேன். பாருங்கள் இதோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரிங் தோசை வித் நூடுல்ஸுக்கு கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க தோசையை. இப்போ இது மேலே பட்டர் போட்டுக்கோங்க தோசை மேலே. பட்டர் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம தோசை கரண்டி வச்சு இந்த பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் இல்லாமல் இருக்க இந்த கலவையை வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் தோசை நல்லா மேலே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இப்படி ரோல் பண்ணிடலாம். பாருங்கள் நூடுல்ஸ் இல்லாத ஸ்ப்ரிங் ரோல் தோசை ரெடி. பாருங்க இப்போ நூடுல்ஸ் இல்லாத ஸ்ப்ரிங் தோசை ரெடி. இப்போ நூடுல்ஸ் வச்சு ஒரு ஸ்ப்ரிங் தோசை பார்த்துடலாம். இது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. வித் நூடுல்ஸ்.
தோசையை நல்லா ஓரத்தில் மேலே அப்படியே லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. தோசையை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொத்துக்கறி ஸ்ப்ரிங் தோசா வித் நூடுல்ஸ் அண்ட் வித்தவுட் நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைனீஸ் ரெசிபினாலே சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்கனால நீங்கள் சாம்பார் சட்னி எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உணவே மருந்து, சுவையே விருந்து.